எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு குக் வித் கோமாளி ரெசிபியான சுருள் பூரியை தான் நம்மளும் பண்ண போகிறோம். ஆனால் அவங்க செஞ்ச மாதிரி செய்யாமல் இன்னுமே டேஸ்ட்டாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா, சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பட்டர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மாவு பால் ஊற்றி தான் நம்ம பிசையணும். காய்ச்சி ஆற வச்ச பாலில் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன பூரி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா திரட்டிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம திரட்டி வச்சுருக்க மாவில் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே முந்திரி பாதாம்லாம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் தூவிக்கிறேன். இதே மாதிரி நம்ம திரட்டி வச்சுருக்க எல்லா பூரியும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நான் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க. சுருட்டிட்டு சைடில் இருக்கிறது மட்டும் கட் பண்ணிடலாம். சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை குக் வித் கோமாளியில் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணாங்க. ஆனால் அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வராது. நம்ம பாதுஷா மாதிரி தான் இருக்கும். இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரணுன்றதால இந்த சின்ன துண்டுகளையும் நான் நல்லா நீல வாக்கில் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி 1 கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். சுகர் சிரப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதில் வேணால் கொஞ்சம் ஏலக்காய் கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுருள் பூரியெல்லாம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம அந்த சுருள் பூரியை பொரிச்சு எடுக்கணும். சுருள் பூரி கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே அந்த சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துருங்க. அப்போ தான் அந்த கோட்டிங் மேலே நல்லா ஒட்டும். இந்த மாடலில் செஞ்சுருக்க சுருள் பூரி ரொம்பவே டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் ஃபுட்யூலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.